நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வானது எப்போதுமே குறைவாகவே காணப்படுகிறது. நிறைவான ஒரு வாழ்வை நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியல. நீங்கள் எந்த பகுதியை எடுத்தாலும், பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நிறைவான வாழ்வு நமக்கு இருக்கிறதா? இல்லை, கடனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உலக பிரகாரமாக நம்முடைய மனதை நீங்கள் பாருங்கள், எப்போதும் நம்முடைய மனதில் சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. குறைவுகள் இல்லாத வாழ்க்கை நம்மால் பார்க்க முடியல. பல இடங்களுக்கு போய் பார்க்குறோம். எங்கள் கூட்டங்களுக்கு வாங்க, உங்களுடைய மனக்குறையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல விளம்பரங்களை பார்க்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் காசைத்தான் பிடுங்குறாங்களே ஒழிய ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்கல. குறைவுள்ள உலகம். இந்த உலகமே பற்றாக்குறையாக தான் இருக்கு. இந்த உலகத்தில் எது நிறைவாக இருக்கு பாருங்க. அதனால நம்மளும் குறைவோடு தான் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. இந்த மண் குறைவுள்ளது. அதனால் இந்த மண்ணிலிருந்து இந்த சரீரம் அதுவும் குறைவுள்ளதாக தான் இருக்கு. ஏதாவது ஒரு குறை. எந்த மனிதனை எடுத்துக்கொள்ளணும், கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே, நம்முடைய லைஃப் இப்படி போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இப்படி ஒரு தேவையிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், தேவை இல்லாமல் இருந்தால் மனுஷன் வாழ்வே நின்று ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா மனிதர்களும் அவருடைய மனதில் மனக்குறைகள் இருக்கு. மனக்குறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் அடுத்தவங்களை குறை சொல்கிறோம். எப்போதுமே மனிதனுடைய சுபாவம் அது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பைபிள் தான் அப்படி கேட்குது. பொதுவாக இந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எதுக்குனாலும் அடுத்தவங்களை குறை சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு தான் பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியும், இதனால தான் நமக்கு இப்படி நடக்குதுங்கிற மாதிரியும், தனக்கு நேருகிற எல்லா காரியத்துக்கும் அடுத்தவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். இயற்கையின் மேலே குற்றம் சாட்டுறோம், வேலையில் குற்றம் சாட்டுறோம். ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த வேலை திருப்தியாக இருக்காது. ஐயோ, நம்ம அந்த வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்குமே, இதை எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம். அப்புறம் வயசான காலத்தில் என்ன வேலை பார்த்து என்னத்துக்கு, எல்லாமே இப்படித்தாயா அப்படின்னு ஒரு விரக்தியாக மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வருது. வாழ்வு சலித்து போகிறது. நம்முடைய உள்ளத்தில் ஒரு சலிப்பு உண்டாகிறது. ஏன் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு, ஒரு சொல்யூஷன் இருக்கிறதா? மெய்யான ஒரு காரியம் ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு இந்த புஸ்தகத்தில், வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்து நம்மோடு இன்றும் பேசி கொண்டிருக்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதின முதல் கடிதம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். பரிசுத்த பவுல் மூலமாய் ஆண்டவர் எழுதி கொண்டே வரும் பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு ரகசியத்தை அவர் எழுதுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு
புதிர் ஒன்றை ஆசிரியர்கள் சொல்வார்கள். கரும்பலையில் ஒரு கோடு போடுவாங்க, போட்டு சாக்பீஸை மாணவர்கள் கையில் கொடுத்து சொல்வார் ஆசிரியர், இந்த கோட்டை தொடக்கூடாது, இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் இந்த கோட்டை சின்ன கோடாக மாற்றும். ரொம்ப எளிது. பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டாச்சுன்னா இந்த கோடு சின்ன கோடாக மாறிடும். இவ்வளவுதான் வாழ்க்கை. குறைவுகளோடு, குறையோடு, மனக்குமுறலோடு, சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் மூலமாய் ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போகும். அப்ப நிறைவானது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பரம்பொருள், கடவுளை குறிக்கிறது. கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறி போகிறது. அதாவது எல்லாமே மிராக்கிளா மறைந்து போறது இல்லை. நிறைவானது உள்ள வந்துருச்சுன்னா இந்த குறைவுகள் நமக்கு குறைவா தெரியாது. ஆண்டவர் உள்ள வந்துட்டாதான் ஒரு மெய்யான சந்தோஷம், சமாதானம். நம்ம பல நேரங்களில் எனக்கு என் வாழ்க்கையில் இது இல்லை, அதனால் நான் கவலையாக இருக்கேன், எனக்கு இந்த பொருள் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு கவலை போயிடும். ஒரு உதாரணமாக பொருளாதாரத்தை எடுத்துக்கணும். இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே பிலோ பாவர்ட்டியில் இருக்கோம் அல்லது மிடில் கிளாஸில் இருக்கிறோம். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு போதுமான அளவுக்கு பொருளாதார வசதி வந்துட்டா நாம் நிறைவடைஞ்சிருவோம், நம்ம நிறைவாயிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்றால் அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைவா இல்லை, கோடி கோடியாக இருக்குங்க பணம். எத்தனை நடிகர்கள், எத்தனை நடிகைகள் இன்றைக்கு ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறவர்கள்லாம் உண்டு. மனதில் சமாதானம் இல்லை. ஹாலிவுட் நடிகை என்று சொல்லுவாங்க, பிரபலமான நடிகை, கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தவங்க மேல் மாடியிலிருந்து தலகுப்புற விழுந்து தற்கொலை செய்து செத்து போகிறார்கள். ஏன்? அவர்கள் தான் பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்களே, தேவைக்கும் அதிகமாகவே பணம் வச்சுருக்காங்களே, பிறகு எதுக்கு தற்கொலை பண்ணாங்க? நிம்மதி இல்லை. எவ்வளவு பெரிய தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள், எத்தனை பேர் இந்த உலகத்திலே தற்கொலை பண்ணி செத்து போகிறார். அப்படின்னா பணம் ஒரு மனிதனுக்கு நிறைவு கொடுக்காது. பட்டம், பதவி, பணம் எதுவும் ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுக்கவே முடியாது. நடிகர்களிலே கோடி கோடியாய் வைத்திருக்கிற சில நடிகர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பணம் இவ்வளவு அதிகமாக பணம் சேர்த்தாச்சு, ஆனாலும் நிம்மதி இல்லை. இப்போ நிம்மதி எங்கே இருக்குது? ஆன்மீகத்தில் கிடைக்கிட்டு ஆன்மீகத்தில் போகிறாங்க. ஆன்மீகத்துலேயும் அவங்களுக்கு கிடைக்கல, ஆன்மீகத்துலேயும் நிம்மதி கிடைக்காதுங்க. எப்போ இந்த மனதில் உள்ள அந்த வெற்றிடம் அதுவே இன்னும் அவங்களுக்கு புரியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க போகிற ஆன்மீகத்தில் பல 100 வருஷங்கள் ஆகும். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் வேதாகமம் எளிமையாய் சொல்லி தருகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். என்ன பிரச்சனை? மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். பணமா? இல்லை. மற்ற வசதிகளா? இல்லை. அவன் விரும்புறது கிடைக்காதனால பிரச்சனையா? அதுவும் இல்லை. சாலமோன் ஞானி சொல்றாரு, எனக்கு எல்லா பணமும், எல்லா காரியம், என் தேகத்தை திராட்சை ரச மதுவினால் அப்படியே குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்லை.
விரும்புகிறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் என் மனம் ஒன்றை தேடுகிறது. சாலமோன் ஞானி சொல்றார், ஒய் சாலமன், இன்னும் என் மனம் ஒன்றை நாடுகிறது, தேடுகிறது. வெறுமையாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெறுமையான ஒரு வாழ்க்கை. உலகம் முழுவதும் அந்த பிரச்சனை தாங்க. பிரச்சனையே என்ன பிரச்சனைங்கிறதே இன்னும் கண்டுபிடிக்கல மனிதர்கள் பலர். பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். மனதிலே ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை எதனாலும் நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடம் இருக்கிற வரை மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பான். துன்மார்க்கன் ஒருவனும் விரட்டாமலே ஓடி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வெற்றிடம் என்னது? அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய உயிர், நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும், அதிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நமக்குள் இருக்கிற இந்த ஆவியும் ஜீவனும் தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது. இந்த ஆவியும் ஜீவனும் எங்கிருந்து வந்ததோ அதனோடு ஒரு தொடர்பு அதற்கு வரணும். அப்போ மட்டும்தான் அந்த வெற்றிடம் சரி செய்யப்படும், மனுஷன் நிம்மதியாய் வாழ முடியும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எத்தனை குறைகள் இருக்கட்டுமே, சில மனிதர்கள் புலம்புவாங்க, மனைவி வாய்ச்சது சரியில்லை, நான் பெற்ற பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய பெற்றோர்கள் சரியில்லை, என்னுடைய உற்றார் உறவினர்கள் சரியில்லை, நான் பார்க்குற கம்பெனி வேலை அது சரியில்லை. ஐயோ, எங்கே பார்த்தாலும் எனக்கு அது சரியில்லை, இது சரி. காரணம் ஒன்று தான், உள்ள ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆகவேதான் கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரோடு நமக்கு ஒரு தொடர்பு வரும்பொழுது அவர்தான் நிறைவானவர். நானோ அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது மட்டும்தான் உள்ளத்தில் உள்ள குறைவுகள் நீங்கி போகும். பெரிய பணக்காரர் ஒருவர் மிகுந்த பணம் வைத்திருந்தார், ஆனால் நிம்மதி இல்லை. வட இந்தியாவுக்கு போனார், டெல்லிக்கு போனார், மேலே இமயமலைக்கு போனார், பனி சூழ்ந்த அந்த பகுதிகளுக்கு போனார். ஏகாந்தமாக இருந்தது. ஆங்காங்கே சில முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை போய் கேட்டார், ஐயா எனக்கு நிம்மதி வேண்டும், ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், என் மனதிலே பெரிய குறை இருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். இந்த சன்னியாசிகள் சொன்னார்கள், அதை தேடிதானையா நாங்களும் வந்து இத்தனை வருடமாக இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறோம். நீயும் எங்களை போல ஒரு மலை, ஒரு பனி பாறையை பிடித்து, பனி குகையை பிடிச்சு போய் உட்கார், தவம் செய். உனக்கு நிம்மதி கிடைத்தால் எங்களிடத்தில் வந்து சொல், எங்களுக்கு முதலாவது நிம்மதி கிடைத்தால் நாங்கள் உன்னிடத்திலே வந்து சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போதான் அவருக்கு புரிந்தது, சம்சார சாகரத்திலே கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு எப்படி நிறைவான வாழ்வு இல்லையோ, குறைவுகளோடு வாழ்கிறார்களோ, அதே போல ஒன்றுமே பற்றற்ற முனிவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உள்ளத்திலே வெற்றிடத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரே ஒரு வழி. ஆனால் தான் இயேசு, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ஒன்லி ஒன் வே.
எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதில் இதுவும் ஒரு வழி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உண்டாகிறது. நானே வழி, நானும் வழி என்று இயேசு சொல்லவே இல்லை. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி வேறு ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று அவர் சொன்னார். நிறைவான கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஓடி போகிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொன்ன பிறகும் எனக்கு இன்னும் குறை இருக்குது, பண தேவையோடு இருக்குது, எனக்கு கோடீஸ்வரனை நான் மாறணுங்கிற அந்த உபதேசம், செழிப்பு உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அது தவறு என்று ஏன் இன்றைக்கு நல்ல பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவர் நிறைவானவர், நிறைவானது வந்துவிட்டால் எல்லா குறைவானதும் ஒளிந்து போகும். அதன் பிறகு அவனுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த மனிதர் ஒரு நாளும் நான் பணக்காரன் ஆக வேண்டும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டார். அப்படி ஒருவர் கேட்டால் அவருக்குள்ளே இன்னும் இயேசு வரவில்லை என்று பொருள். நிறைவானது இன்னும் வரல. நிறைவான இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் போதும் அப்படி சொல்லுவார். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும். அதனால தான் இயேசுநாதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டபொழுது சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். அப்படி மட்டும் கேளுங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றாரு, 2 மனு உம்மிடத்தில், 2 பிரேயர் ரெக்வெஸ்ட். 1, நான் அதிக பணக்காரனாகி உம்மை நான் மறுதலித்து போய்விடக்கூடாது. அப்ப அதிக பணம் வந்தா என்ன ஆகும்? ஆண்டவரை மறுதலிப்பார்கள். செழிப்பு உபதேசத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் தந்திரம் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? நான் ஐஸ்வர்யவான் ஆகி உம்மை மறுதலித்து விடாதபடியும், நான் கொடிய தரித்திரத்திற்குள்ளாகி உடைய நாமத்தை நான் வீணிலே வணங்கி விடாதபடியும் அன்றன்றுள்ள படியே எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் நிறைவான உள்ளத்தோடு வாழ்வான். அவனுக்கு அஜெண்டாஸ் இருக்காது, எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற அந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்காது. இயேசு உள்ளே வந்துவிட்டால் இயேசு போதுமே. பரிசுத்தவான்கள் அப்படித்தான் பாட்டு எழுதினாங்க, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலும் எந்த நிலைமையிலும் எனக்கு இயேசு போதும். அவர்களுக்கு தெரியும் இயேசுதான் நிறைவானவர். அவர் உள்ளத்திலே வந்துவிட்டால் என்னுடைய குறைவுகள் முழுவதும் நீங்கி போய்விடும். அதன் பிறகு எனக்கு தேவை என்று ஒன்றும் இருக்காது. என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார். என் ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார். என் ஆண்டவர் எனக்கு தேவையான காரியத்திலே சரியா என்னை நடத்துவார். எனக்கு அவ்வளோ கடன் பிரச்சனையோடு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். என் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை அவர் எனக்கு காண்பிப்பார். அவர் என்னை நடத்துவார். பிறகு நான் எதை குறித்தும் கவலை. பவுல் அப்போஸ்தலன் ஒருபடி மேலே போய் சொல்றாரு, என் பிராணனை குறித்து கூட நான் கவலைப்படேன். அப்படின்னா என்ன, என்னுடைய உயிரை குறித்து கூட நான் கவலைப்படலைங்க. நான் ஆண்டருக்குள் வந்துட்டேன், நான் இயேசுநாதருக்குள் வந்து விட்டேன். உயிர் போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள்
1000 குறைவுகளோடு நீங்கள் இருந்தாலும் நிறைவான இயேசு உங்களுக்கு தேவை. இயேசுநாதர் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான் இயேசுநாதர் வாழ்ந்த பொழுது. அவன் இயேசுநாதரத்தில் ஓடி வந்தான். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்படின்னா என்ன பொருள்? அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம். இன்னும் எனக்கு ஏதோ ஒன்று தேவை. ஆனால் அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் கண்டு கொண்டான், நித்திய ஜீவன் தான் எனக்கு நிம்மதியை தரும் என்று. அதனால தான் ஓடி வருகிறான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, பணம் வந்துட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னு நீ பயப்படாதே. அதற்காய் புலம்பிக் கொண்டிராதே. ஒரு மனிதனுக்கு தேவை என்ன தெரியுமா? இயேசு. இயேசு வந்துவிட்டால் அற்புதங்களுக்கு பஞ்சம் இல்லை. இயேசு வந்துவிட்டால் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இயேசு உன் உள்ளத்திலே வந்துவிட்டால் அவர் உன்னை நேர்த்தியான பாதையிலே நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும். உன் நண்பர்கள் உன்னை விட்டு போகலாம், நீ நம்பினவைகள் உன்னை விட்டு போகலாம், உன் குடும்பத்தார் உனக்கு எதிராக வரலாம். உலகத்தில் என்ன வந்தாலும் இயேசு மட்டும் உனக்குள்ளே இருந்துட்டார்னா அவர் உன்னை செவ்வையான பாதையிலே நடத்துவார். ஒரு நிம்மதியான வாழ்விலே உன்னை நடத்துவார். உனக்கு ஒரு குறைவும் இராது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. நான் தாழ்ச்சி அடையேன்னா என்ன? நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எத்தனை அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ. எத்தனை திருப்தி இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை ராத்திரியிலே உன் தலையணையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என் மூலமாய் அவர் இந்த வார்த்தைகளை உனக்கு அவர்தான் தருகிறார். அவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். இந்த நிறைவான இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வரணும். நான் என்ன செய்யணும்? பொன்னோ பொருளோ தேவையில்லை. உன்னுடைய எளிய வாழ்வு, உன்னுடைய சின்ன இருதயம். சொல்ற, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அது திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. அதை நான் நவமான இருதயமாய், சதையான இருதயமாய், மென்மையானவனாய் உன்னை மாற்றி உன் வாழ்வை உனக்கே நான் தருகிறேன். குறைவுகள் எல்லாம் மாறி போகிற ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு. இயேசு கிறிஸ்துவை 85வது வருடம் நான் ஏற்றுக்கொண்டேன். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஏற்றுக்கொண்டேன். இன்றோடு 40 வருடங்கள் கடந்து 41வது வருடத்திலே காலடி வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, சொந்த வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எனக்கு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலிருந்து இன்று வரை என்னை குறைவே இல்லாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் அங்கலாய்க்க என்னை விடவே இல்லை. என் மனதில் எந்த வெற்றிடம் இல்லை. ஏனென்றால் நிறைவான இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சின்ன அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையா மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் கிறிஸ்துவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு ஒரு அற்புதம் தேவை. என்னுடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் தேவை. என்னுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் தேவை. அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே.
நீங்கள் வந்துட்டீங்கன்னா அற்புதங்களுக்கு பஞ்சம் இல்லை. என்னை மிக சீரான பாதையிலே என்னை நடத்துவீங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னை உங்களுடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருவதற்குத்தான் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து அந்த கன்ஃபெஷன் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை எடுத்து சொல்வதற்குத்தான் நாங்கள். மற்றபடி ஆண்டவர் உங்கள் அருகிலே நின்று உங்களை காப்பாற்ற, உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்கள். இந்த செய்தியின் இறுதியிலே நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் தேவை. வாழ்க்கை மாற வேண்டும். என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் மாற வேண்டும். என்னுடைய இருதயத்தில் உள்ள ஏக்கங்கள் எல்லாம் மாற வேண்டும். வெற்றிடங்கள் மாறணும். நிறைவான நீர் வந்தால் ஒழிய என் குறைவுகள் மாறுவதற்கு வழியே இல்லை. என்னை முற்றிலுமாய் நான் தாழ்த்தி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து சொல்லுவாயா? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம். அங்கலாய்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகள், அற்புதத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகள், மன நிம்மதி இல்லாமல் ஏன் நான் இப்படி வாழ்கிறேன் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அற்புத கரம் இப்பொழுதே அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக. நிறைவான நீர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வாசித்து தியானித்தோமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு தருகிறார்கள். மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் மாறட்டும். சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும். ஆபரேஷனுக்கு எதிர்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் வயிற்றிலே கத்தி படாதபடி நீர் அற்புதங்களை செய்வீராக. கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் பெரிய காரியங்களை செய், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.